வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தனி அணியை உருவாக்கி அதன் அடிப்படையில் இனி வருகின்ற காலங்களில் தேர்தல் களத்தில் போட்டியிட இருக்கிறாரா? அதுபோல எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். இதில் தமிழ் கட்சிகள் யாரும் பெரிதாக கலந்து கொள்ளவில்லை. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மட்டும் சஜித் பிரேமதாசால எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் அழைத்திருப்பதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? ஜெனீவாவிற்கு சென்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தமிழர் விடயங்களை குறித்து பேசுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஈட்டுமா? ஜெனீவாவில் தமிழர் விடயத்தை குறித்து பேசுவதற்கு வைத்தியர் களம் அமைப்பாரா என்கின்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த 3 விடயங்களை குறித்து மிக தெளிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். அதுபோல உங்களுடைய நண்பர்களுக்கு எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்க வையுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். நாடாளுமன்ற தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு அவர் சென்ற மறு நிமிடத்திலிருந்து வைத்தியர் அர்ஜுனா தனக்கான ஒரு அரசியல் களத்தை கையில் எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அவருக்கான ஒரு அணி, அவரை சார்ந்தவர்கள் என்கின்ற களங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டுமே தேர்தல் களத்தில் இறக்கி விட்டிருந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சுயேட்சை குழு என்கின்ற அடிப்படையில் தேர்தல் களத்தில் அவர் போட்டியிட்டார். இந்த சூழலில் அவர் வெற்றி பெற தற்பொழுது நாடாளுமன்றத்தில் தமிழர் விடயங்களை குறித்து பேசுவதற்கான களத்தை அவர் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய விடயங்கள் அவருக்கு ஒரு பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. உள்ளூராட்சி தேர்தல் வந்தபொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய அணியின் சார்பாக யார் யாரை நிறுத்த வேண்டும், அதற்கான களங்கள் என்ன போன்றவற்றை மையப்படுத்தி மிக வேகமான முயற்சிகளை எடுத்தார். ஆனால் சூழ்நிலையும் அரசு கொண்டு வந்திருந்த புதிய சட்டத்திட்டங்களும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணிக்கு ஒரு பெரும்பான்மையான களத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. எனவே வைத்தியர் அர்ஜுனா அந்த சூழலில் அவர் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டம் இருந்தன. நாம் தனித்து ஒரு அரசியல் பாதையை உருவாக்குவது என்பது அது செயல்பாட்டிற்கு உகந்ததாக அமையாது என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். எனவே தனக்கான ஒரு அரசியல் களம் உருவாக்கப்பட வேண்டுமென்றால் தன்னை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு கட்சி, தனக்கான ஒரு அடையாளத்தை கொண்ட ஒரு கட்சி உருவாக்கப்பட வேண்டும் என்ற முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை அவருக்கு வருகின்றன. அதற்காக ஒரு தலைமையகம் திறப்பதற்கான ஏற்பாடு, கட்சி நிர்வாகிகள் போன்றவற்றையெல்லாம் உருவாக்கக்கூடிய களங்கள், இவைகளை மையப்படுத்திய செயல் வடிவங்களை வைத்தியர் அர்ஜுனா எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்தது. தற்பொழுது தொடர்ச்சியாக அரசியல் களங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாற்றம், தமிழ் கட்சிகளை பொறுத்தமட்டில் ஒரு சுயநல போக்கோடு அவர்களுடைய பயணங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இந்த சுயநல போக்கு தமிழர்களுக்கான தீர்வாக அமையாது. எனவே மக்கள் சார்ந்த களத்தில் போராடுவதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகள் அவருக்கு ஒரு பெயரை பெற்றுக் கொடுக்கின்றன. எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு அமைப்பு ரீதியான களத்தை எடுப்பதுதான் இப்பொழுது தேவையான ஒன்றாக இருக்கிறது என்பது அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு தனக்கான ஒரு அரசியல் களத்தை கட்டி அமைப்பதற்கு, தான் சார்ந்த ஒரு இயக்கத்தை உருவாக்குவதற்கு, தனக்கான ஆதரவாளர்களை உருவாக்குவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது முன்னேறி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஜெனீவாவிற்கு செல்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற செய்தியை நான் சில வாரங்களுக்கு முன்பே நான் குறிப்பிட்டிருந்தேன். அப்படி குறிப்பிட்ட பொழுது வைத்தியர் அர்ஜுனா எப்படியாவது ஜெனீவா சென்றுவிட வேண்டும் என்ற முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த முயற்சிகள் வெற்றி பெறுமா என்கின்ற கேள்விகள் இருக்கின்றது. காரணம், பெருவாரியான எதிர்ப்பை உருவாக்குவதற்கு அரசு சார்ந்தவர்கள் முயற்சி எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது வைத்தியர் அர்ஜுனா மீது திட்டமிட்டு ஏதாவது ஒரு வழக்கை கொண்டு வந்து நிறுத்தி அல்லது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை விசாரணைக்கு எடுத்து வைத்தியர் அர்ஜுனா ஜெனீவாவிற்கு செல்லாத ஒரு சூழலை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்பதை நான் குறிப்பிட்டு கொண்டே இருந்தேன். ஆயினும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்கின்ற
முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் இப்பொழுது வருகின்றன. இந்த முயற்சிகள் வெற்றி பெறுமா? வைத்தியர் அர்ஜுனா தமிழர்கள் விடயங்களை மையப்படுத்திய கருத்துக்களை ஐநா மன்றத்தில் பதிவு செய்வாரா என்கின்ற விடயத்தில் பெரும் கேள்விகள் இருக்கின்றன. வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் அவர் மிக தெளிவாக எடுத்து வைக்கின்றார், எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக ஐநா மன்றத்தில் தமிழர்களுடைய பிரச்சனையை குறித்து நான் பேசுவேன், அதில் பல உண்மைகளை எடுத்து வைப்பேன் ஆதாரத்தோடு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுபோல அந்த ஐநா மன்றத்தில் பேசுவதற்கான அனுமதியை பெறக்கூடிய களங்களை எடுத்து கொண்டிருக்கிறேன், அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, கண்டிப்பாக அது வெற்றி பெறுவதற்கான ஒரு களமாக அமையலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். மக்களை பொறுத்தமட்டில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றத்திற்கு சென்றால் தங்களுடைய பிரச்சனைகளை பேசுவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய காரணத்தினால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றம் சென்று பேச வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலை மக்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அவர்கள் வைத்தியருக்கு சொல்லி ஆதரவை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சூழலில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் என்ன விடயம் விவாதிக்கப்பட்டது என்பதை விட இந்த கூட்டத்தில் தமிழ் கட்சிகள் பெருவாரியானவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதும் வைத்தியர் அர்ஜுனா மட்டும்தான் தமிழ் கட்சிகள் சார்பாக கலந்து கொண்டார் என்கின்ற விடயமும் எடுத்து வைக்கப்படுகின்றது. அப்படி என்றால் எதிர்க்கட்சிகள் வைத்தியர் அர்ஜுனாவை மட்டும்தான் தமிழ் கட்சிகள் மத்தியிலே சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்பதை புரிந்து அவரை அழைத்திருக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இந்த கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா தான் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்ததாக அவர் தன்னுடைய காணொலி பதிவில் வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் அந்த கூட்டத்தில் கூடியவர்கள் தமிழ் கட்சிகள் அனைத்தையும் கூட்டி நாங்கள் மீண்டும் இது சார்ந்த கருத்துக்களை பேசுவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ரணில் விக்ரமசிங்கேயை மையப்படுத்தி எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள், நீதிமன்றம் எதற்காக ரணில் விக்ரமசிங்கேவிற்கு பிணை வழங்கியது? பல மக்கள் அங்கு திரண்டு நின்று கொடுத்த ஒரு நெருக்கடியின் காரணமாக ரணில் விக்ரமசிங்கேவிற்கு பிணை வழங்கியதா நீதிமன்றம் என்ற கேள்வியை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கின்றார். ஏறக்குறைய இந்த கருத்து இப்பொழுது வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கேக்கு பிணை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆதரவாளர்களை கொண்டு வந்து களத்தில் இறக்கி இதுபோன்ற ஒரு நிகழ்வை உருவாக்கி நீதிமன்றத்திற்கு தர்ம சங்கடத்தை கொடுத்து அதன் அடிப்படையில் நீதிமன்றம் அவருக்கு பிணையை கொடுத்திருக்கிறது என்கின்ற செய்திகளை எடுத்து வைக்கப்படுகின்றன. இதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார். வைத்தியர் அர்ஜுனா இன்னொரு விடயத்தையும் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார். தமிழ் மக்களை சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதுதான் என்னுடைய அரசியல் களமாக இருக்கும், அதில் நான் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று மீண்டும் அழுத்தமாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார். எப்பொழுதுள்ள சூழலில் வடக்கு கிழக்கு பகுதியில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கென்று ஒரு தனி இயக்கம் அல்லது தனி கூட்டம் கூட தொடங்கிவிட்டது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நன்றியுடன் என்பார்.